இன்று ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மற்றும் தமிழ்நாடு போதை மறுவாழ்வு மையம், லயன்ஸ் கிளப், குருநானக் கல்லூரி இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு சின்ன நடைபயணம் ஒன்று மாணவர்கள் முன்னெடுத்து நடத்துகிறார்கள். அதை தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும், போதை இல்லாத தமிழகம், போதை இல்லாத இந்தியா உருவாக வேண்டும் என்றால் அரசாங்க அதிகாரிகள், மற்ற ட்ரக் லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மற்றும் இல்லாமல் சிவில் சொசைட்டி, மாணவர்கள், கல்வி நிலையங்கள் அனைத்தும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். அதற்காக அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தொடர்ச்சியாக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக சில கல்லூரிகளில் இது போன்ற ஈவெண்ட்ஸ் செய்வதன் மூலம் தொடர்ந்து காவல்துறையிடம் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும், ஒரு தகவல் இருந்தாலும் உடனடியாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரு கேம்பஸ்க்குள்ள போதைப்பொருள் நுழைவதை கண்டிப்பாக தடுக்க முடியும். ட்ரக் ஃப்ரீ கேம்பஸை உருவாக்குவதன் மூலம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்க முடியும். சார், இப்போ தொடர்ச்சியாக இந்த சர்வதேச கப்பல் எல்லை வழியாகத்தான் போதைப் பொருட்கள் உள்ள வரதா ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்கு. இப்போ நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை? என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் மேரிடைம் டிராபிக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய போதைப் பொருளில் 80% 85% மெரிடைம் டிராபிக்கிங் வழியாக தான் உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதில் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, ERI, கோஸ்ட் கார்டு, நேவி தொடர்ந்து தீவிரமாக கண்காணிப்பு செஞ்சிட்டு இருக்கோம். 2021 தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு போட்டை பறிமுதல் பண்ணோம். அதே மாதிரி 2022, 23 2 வருஷமும் கொச்சி, விளிஞ்சம் துறைமுகத்தில் அந்த சைடில் போதைப் பொருள் கடத்திட்டு போகக்கூடிய போட்டை போதைப் பொருளோடு சேர்த்து அக்யூஸ்டோடையும் சேர்த்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதில் தொடர்பு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லிங்கேஜஸ் சம்பந்தமாக எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்காங்க கேசஸ்லாம். உலகத்தில் ஒரு நாட்டில் சிறந்த படை என்றால் 2 படைகள் தான். ஒன்று அந்த நாடை கட்டி காக்கின்ற ராணுவ படை, இன்னொன்று அந்த நாடை ஆட்சி செய்கின்ற மாணவர் படை. இந்த மாணவர் படை நினைத்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். மாணவர்களே, தயவு செய்து உங்களிடத்திலே மன்றாடி கேட்கின்றோம். நாம் உயரத்தை தொட வேண்டும், நாம் உச்சத்தை தொட வேண்டும். நம் நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் தயவு செய்து உறுதி கொள்ளுங்கள். இனி போதை இல்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் என்று உறுதி கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த அரிமா சங்கத்திற்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.